ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கணும். சண்முகானந்தம் பொண்ணுத்துறை அவற்றை நினைவையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். அவரோட மாமாவாம், அவற்றை நினைவையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். இப்போ கடை சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடை சமையல் ஆரம்பிக்கலாம். அடுப்பை போடுவோம். இப்போ இதில் தண்ணி எடுப்போம். வெயிலில் பார்த்தீங்களா நண்பர்களே, நல்ல வெயில். மகனுக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுவோம், காலுக்கு சுடுவுது. ஓகே, தண்ணி சுடுதா? ஓ, அந்த டெப்பால் வரைக்கும் சுடுமாடா. இப்போ தண்ணி எடுப்போம், எங்களை உலைக்கு தேவையான அளவுக்கு எடுப்போம். தண்ணி எடுத்தாச்சு, மூடி வைப்போம். உலை கொதிக்கட்டுக்கும், அதுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு மெட்ட வேலையை பார்ப்போம். இல்லை, சிக்கன் குழம்புக்கு சட்டியை வைப்போம். இந்த அடுப்பில் சூடாட்டுக்கும். இதில் வந்து கோவா எடுத்துருக்குறேன் வெட்டி. இந்த பாருங்கோ, கேரட்டும் பீன்ஸும், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைன்னா அந்த கோவாயிலேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும். மூடி விடுவோம், இது அவியட்டும். எண்ணெயை விடுவோம், தாளிக்கிறதுக்கு சூடாட்டும். இதில் சிக்கனுக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, மிளகு, ரம்பை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் இந்த அடுப்பில் வறுத்தெடுப்போம். இதில் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வறுத்தெடுப்போம். இதில் குழம்புக்கு எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், இதோட பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ இது வறுபட்டுட்டு இறக்கிட்டு இது ஆறினோடனே மிக்சியில் அரைச்செடுப்போம். மிக்சி கப்பில் ஆறட்டுக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்குது பாருங்க. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் சேர்ப்போம். கொஞ்சம் வதங்கட்டும். சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். இதை கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். கலந்துட்டு மூடி விடுவோம். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். உள்ளே கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். நல்ல வெயில் அடிக்குது நண்பர்களே. வெயில் செம்ம வெயில் அடிக்குது. மஞ்சள் சேர்ப்போம். அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம்.
இப்போ கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும். இப்போ பாருங்க சிக்கன் தண்ணியே சேர்க்கல எப்படி அவிஞ்சு வருதுன்னு சொல்லி. இப்போ குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாமா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்துட்டு இந்த கலந்து விடுவோம். இதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட முதல் ஆம்பால். இதோட நாங்கள் வறுத்தரைச்சி வச்சுருக்கிற வாசத்தையும் சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். இங்கே பாருங்க கோவா தண்ணி எதுவுமே சேர்க்கல, நல்லா அவிஞ்சு வருது. அந்த கோவாயில் மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது முதலாம் பால். இதோட மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், உப்பு ஏற்கனவே சேர்த்து நான் இப்போயும் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னா இறக்க வேண்டிய. இப்போ இனி இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக கோவா கேரட் எல்லாம் போட்டு ஒரு பால் கறி. கேரட் கோவா கேரட் போஞ்சி. இதில் வந்து உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் வெட்டி எடுத்துருக்குறேன். இந்த சேப்பம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ இதை அடுப்பில் வைப்போம். இதை அவியட்டுக்கும். இப்போ சோறு வடிப்போம். இல்லை கணக்கான பதத்தோடையே வடிச்சிடும். கால் சொல்லுதா? ஏஞ்சிருக்குது. ஏஞ்சிருக்கா? சொல்லு சொல்லு சொல்லுண்ட. ஜோக் பார்த்துச்சிருக்கிறியா? இதில் வந்து சலாட்டுக்கு வெட்டி எடுத்துக்க பாருங்க. அன்னாசி பழம், தக்காளி பழம், வெள்ளரிக்காய். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இப்போ கலந்து விடுவோம். குழம்பு இறக்கிட்டேன். பீட்ரூட்டை வந்து இந்த அடுப்பில் வச்சு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டக்கண்டு அவிஞ்சிடும். நாங்கள் குழம்பு இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். இப்போ பீட்ரூட்டை பார்ப்போம். அவிஞ்சி வருது பாருங்க. இதுக்கு முதலாம் பால் சேர்த்துட்டு ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டிய. இப்போ பாருங்க பீட்ரூட்டும் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ இறக்குவோம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, அங்கால சலாட், உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் போட்டு குழம்பு, இங்கால கோவா எல்லாம் போட்டு ஒரு பால் கறி, முட்டை, சிக்கன் கறி. இப்போ கடை நாங்கள் சாப்பாட்டை கட்டுவோம். சுடுது. இப்போ சாப்பாடை கட்டுவோமா? சோறு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு. இது வந்து சலாட்.
அதுக்கு பிறகு கோவா, குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சாப்பிடுங்க. சரி சரி, பிறகு சாப்பிடுங்க, பரவாயில்ல. அது இது மரக்கறி சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, பிறகு சாப்பிடு. ஐயா என்ன எல்லா வாக்களும் கொடுத்துட்டு வர. ஒன்று ரெண்டு கொண்டு வர. அம்மா 7வது ஆக்களும் கொடுத்துட்டு வரேன். ரெண்டு வேணும். இந்த கோயிலில் உள்ள ஐயாவுக்கும் எனக்கும். அந்த நேற்று வாங்கினேன். இல்லை போறங்க வர நிறைய கொடுத்துட்டு வர. பாவம் நான் தொகமுல அதான் கேட்டேன். சரிங்க. அவர் எடுத்து வர ஐயா இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி சரி, அப்படி செய்யக்கூடாது. சாப்பிடுங்க. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வைக்கிறீங்களா? இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த கனடாவில் இருக்க சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.